தமிழகம் முழுவதும் கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிறப்பு தகவல்களை வழங்குகிறார் ஹேமா. நன்றி அல்தாஃப். தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. தமிழகமே தண்ணீரால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மிக அதிக அளவிலான பாதிப்புகளை சென்னை நகரம் எதிர்நோக்கி இருக்கிறது. தமிழகம் முழுமைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, சென்னையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பதை இப்போது பார்க்க இருக்கிறோம். சென்னை மெரினா கடலில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்துள்ளதால் கடல் நீர் கருப்பு நிறமாக மாறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததின் எதிரொலியாக கூவம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. இந்த ஆற்றில் இருந்த கழிவுகள் அனைத்தும் கடலில் கலந்ததால் மெரினா கடற்கரை பகுதி கருப்பு நிறமாக காணப்படுகிறது. கடற்கரை ஓரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி உள்ளது. இதனால் நீரின் அடர்த்தி அதிகமாகி உள்ளதின் காரணமாக கரை பகுதிக்கு வரும் படகுகள் விபத்து ஏற்படும் என்றும் மீன் இனப்பெருக்கம் அதிக அளவில் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தென் சென்னையில் உள்ள வேளச்சேரியில் தனியார் வணிக வளாகம் அமைக்க தோண்டப்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அருகே உள்ள வீடுகள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி பத்மாவதி நகர் பின்புறம் பல ஏக்கர் பரப்பில் தனியார் வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிக்காக சுமார் 40 அடிக்கு மேல் மிகப்பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையினால் பள்ளங்கள் நிரம்பி உள்ளதால் அருகே உள்ள வீடுகள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று பள்ளத்தின் அருகே உள்ள 6 வீடுகளின் சுற்றுச்சுவர் மற்றும் வீட்டின் படிக்கட்டுகள் சரிந்து பள்ளத்தில் விழுந்துள்ளன. இதனால் வீட்டில் வசித்து வந்த 12 குடும்பங்களும் வீட்டை விட்டு வெளியேறினர். மேலும் வெளியேற முடியாமல் தவித்தவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னதாக இடிபாடுகளுக்கு உட்பட்ட பகுதிகளை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு பொறியியல் துறை பேராசிரியர் ஜெயா ஆய்வு மேற்கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் இதுகுறித்து விளக்கமளித்தார். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து குடியிருப்பு நலச்சங்கத்தினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கனமழை காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ள சென்னை மக்கள் இன்னும் மீளாத நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வரவுள்ள மழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் எழில் தரும் தகவல்களை பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாக பெய்து வருகின்ற கனமழையின் காரணமாக சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மிகவும் தாழ்வான பகுதியாக கருதப்படுகின்ற வட சென்னையில் மக்கள் குடியிருக்கின்ற பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, வியாசர்பாடி, கொளத்தூர், காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிநீரில் மழை நீர் மற்றும் கழிவு நீர் கலந்து வருவதனால் தங்களால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்ற குற்றச்சாட்டினை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்ல, குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தொற்று நோய் ஏற்படுவதற்கான அபாயம் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். அதனால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் உடனே தங்கள் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கின்ற மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல, தங்களுக்கான சுகாதாரத்தினை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். மத்திய சென்னையில் இந்த மழையின் தாக்கம் பெரிதளவில் காணப்படவில்லை என்றாலும் வட சென்னையைப் போலவே தென் சென்னையிலும் மழையின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கிண்டி, வேளச்சேரி, தரமணி, அது மட்டுமல்ல வேளச்சேரியை சுற்றி இருக்கிற நேதாஜி நகர், நேரு நகர், இந்திரா நகர் போன்ற பகுதிகளிலும் மிகவும் தாழ்வான பகுதிகள், அந்த இடத்திலும் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆதம்பாக்கம், ஆலந்தூர் போன்ற பகுதிகளிலும் மழை வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வட சென்னை பகுதி வாசிகளைப் போலவே தென் சென்னை வாசிகளும்
தங்கள் பகுதியில் தேங்கி இருக்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். தற்பொழுது பெய்திருக்கின்ற இந்த மழைக்கு சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் அரிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் சாலையிலே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மிகவும் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமை தற்போது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை சென்னையில் நாம் வெகுவாக காண முடிகிறது. இந்த மழைக்கு சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலைமையில் மேலும் வங்கக்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாகி இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து மேலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என சென்னை வானிலை மையம் அறிவித்திருப்பது உண்மையிலேயே சென்னை வாசிகளை, சென்னை மக்களை கவலையில் ஆழ்த்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளத்தில் மிதக்கிறது. வறண்டு கிடந்த காட்டாறுகளில் திடீரென வெள்ளம் கரை புரண்டு வருவதால் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அங்கிருந்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். கடலூர் மாவட்டத்தை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பருவக்கரக்கு பருவமழையால் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிறைந்து, மிகப்பெரிய ஏரிகள் நிறைந்து பொதுமக்களுக்கு வெள்ள பாதுகாப்பு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் பல்வேறு இடங்களில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே 34 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த மின்னகர், செவிலிமேடு, திருக்காலிமேடு, பூந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளை விட்டு பல்வேறு அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியிலே இருந்து பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மதுராந்தகம் ஏரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியானது நிரம்பி அந்த பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றியிருக்கிறார்கள். நீண்ட காலங்களுக்கு பிறகு பாலாற்றிலே வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பாலாற்றின் இருக்கரையும் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதே போல் செங்கல்பட்டில் அமைந்துள்ள மகாலட்சுமி நகர் பகுதியில் வெள்ள நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட இந்த 3 தாலுக்காக்களுக்கு மட்டுமே பெரும் சேதம் ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றபடி செய்யூர், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலே அந்தளவுக்கு மழை இல்லாத காரணத்தால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சேதங்களை மடிப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் நியமித்திருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் பேரிடர் மேலாண்மை குழுவினரை பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மழை நீரில் தேங்கியிருந்த மக்களை காப்பாற்றுவதற்காக பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் வரவேற்கப்பட்டு படகுகள் மூலமாகவும் இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் இருந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட ஏரிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து களங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 90% ஏரிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டது. காஞ்சிபுரத்தில் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க சென்ற அண்ணன் தம்பி இருவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அங்குள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கோனேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் சரத்குமார், சதீஷ்குமார் ஆகியோர் ஏனாத்தூர் ஏரியில் நிரம்பி வரும் தண்ணீரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் திடீரென வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் சரத்குமார் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சதீஷ்குமாரின் உடலை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளானார்கள். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. செங்கல்பட்டை சுற்றியுள்ள புலிப்பாக்கம், திம்மாவரம், மகாலட்சுமி, ஆத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏரிகள் உடைந்து தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது.
கடலூரில் வெள்ளம் காரணமாக பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் 40 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பெய்த கனமழையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெண்ணடம் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆற்றின் மீது இருந்த பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராம மக்கள் போக்குவரத்தின்றி சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. கடலூரில் உள்ள பிரதான ஏரிகளின் நீர்மட்டத்தை குறைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து வீராணம், பெருமாள் உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். கடந்த 4 தினங்களாக ஓய்ந்திருந்த மழை இன்னைக்கு காலையிலேருந்து மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் பெய்ய துவங்கியிருக்கு. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளுடைய உயரம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஒரு அவசர உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்க வீராணம் ஏரி, பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளுடைய நீர்மட்டத்தையும் குறைத்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு திடீர் மழை, அதாவது கனமழை ஏற்படும் போது இந்த மாதிரி நீர்நிலையோட அதாவது நீர்மட்டம் உயர்ந்து உடைப்புகள் ஏற்படாத வகையில் தடுக்கிற பொறுத்து தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் ஏரி. இந்த பெருமாள் ஏரியுடைய நீர்மட்டம் நல்லா உயர்ந்திருந்த நிலையில் இதை குறைக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு போட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் ஏரியுடைய நீர்மட்டம் குறைஞ்சிட்டு இருக்க காட்சி தான் இது. இந்த பெருமாள் ஏரியுடைய நீர்மட்டம் தற்போது வெளியேற்றப்பட்டு இருக்கு. இந்த பெருமாள் ஏரியுடைய நீர்மட்டம் 2 அடி குறைக்க சொல்லியிருக்காங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த பகுதிக்கு வந்தார். அவர் இந்த பணிகளை நேரில் பார்வையிட்டார். மேலும் இதே போல் பல்வேறு ஏரிகளின் கரைகள் உடைக்கப்பட்டிருந்தது. அது கடந்த வெள்ளத்தின் போது இதை உடனடியாக சரி செய்யும் பொருட்டு 2 லட்சம் மணல் மூட்டைகளை கொண்டு அந்த அது போன்ற உடைப்பு எடுத்த பணிகளை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டிருக்காரு. அந்த பணிகளும் தற்போது நடந்துட்டு இருக்கு. அந்த பணிகள் நாளைக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலை முதல் பெய்து இந்த கனமழை இங்கே கடலூர் மாவட்ட மக்களிடையே மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் காவல்துறை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் உஷார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் முதல் 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் சேந்தநாடு, விழுப்புரம் புறநகர் பகுதிகள், அதே போல பார்த்தீங்கன்னா ஏராளமான கிராமங்களை வெள்ள நீர் புகுந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமாயிருக்கு. இதுவரைக்கும் 13 பேர் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல 50 கால்நடைகள் இறந்திருக்கின்றன. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் மழை விட்ட பிறகும் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தண்ணீர், தாழ்வான பகுதியில் தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் வராங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் புயல் சின்னம் உருவாயிருக்க காரணத்தினால மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் காவல்துறையினர் பணியில் இருக்க வேண்டும். அதே போல தீயணைப்பு துறையினர், மின்சாரத்துறையினர், அதே போல வருவாய்த்துறையினர் அனைவருமே 24 மணி பணியில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இதே போல மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே அதிகாரிகள் அந்தந்த தலைமை இடத்திலிருந்து பணியாற்றணும்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மழை சேதம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதிகமாக இருக்கிற நிலைமையில இந்த புயல் சின்னம் உருவாயிருக்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு.